ஹே ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன வீடியோ திரும்ப கொண்டு வந்திருக்கேன். ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபீல் குட்டான ஒரு அனிமேஷன் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படம் ஓவரால் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மூவி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதே மாதிரி வைப்பில் இந்த படம் உங்களை கொண்டு போகும். அதுக்கு நான் கேரண்டி. இப்போ இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோயின் வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகத்தில் சூறாவளி அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது மனுஷங்களை கிராஸ் பண்ணி போயிடுச்சு அப்படின்னா அவங்க கல்லா மாறிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம ஹீரோயினோட ஊரில் நடக்க ஆரம்பிக்குது. அந்த ஊரில் ஒரு சில மனுஷங்க மட்டும்தான் உயிரோட இருக்காங்க. அதுல நம்ம ஹீரோயின் உட்பட. இப்போ விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற அந்த புயலெல்லாம் ஓட்டி எப்படி அங்க இருக்கிற மனுஷங்களை காப்பாத்துறாங்க, பழைய நிலைமைக்கு எப்படி கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த சூறாவளி வரதுக்கான காரணம் என்ன, எப்படி இந்த சூறாவளி ஃபர்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயிலா நமக்கு புரிய வச்சு அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் எப்படி விரட்டி அடிக்கிறாங்க. ஸோ ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்ப அட்வென்ச்சரா ஃபீல் குட்டா நமக்கு சொன்ன படம் தான் ராயா அண்ட் த லாஸ்ட் டிராகன். அண்ட் இப்போதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோ உங்க போனுக்கு வரும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் தான் ஜெகன், இது உங்க சினிமா மச்சி. இந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் நம்ம படத்தோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஸோ அவங்க வாய்ஸ் ஓவர்லேயே நமக்கு இந்த படத்தை பற்றின ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. என்னன்னா, இப்போ நான் போயிட்டு இருக்க இந்த இடம் இப்படி ஒரு வறண்ட பூமியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அதுக்கு நீங்கள் 500 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற ஒரு கதையை தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் போயிட்டு இருக்கிற இந்த இடம் 500 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப செழிப்பாக ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்திருந்த ஒரு இடம். அந்த இடத்தோட பேர் குமாண்ட்ரா. நாங்கள் தான் குமாண்ட்ரா மக்கள். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தோம். நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் கூட டிராகன்ஸும் வாழ்ந்துட்டு இருந்தது. டிராகன்ஸ்க்கு தனித்துவமான சக்தியுமே இருந்தது. இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்த எங்களோட வாழ்க்கையில அன்னைக்கு ஒரு புதுசா ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அது என்ன தெரியுமா? இப்ப சொல்ல போனா உங்களுக்கு இப்போ 2020 கொரோனா வைரஸ் வந்திருக்கும். அது மாதிரி எங்களுக்கு இந்த புயல் வைரஸ் வந்தது. இதை பத்தி சொல்லணும்னா இது ஒரு மாதிரி கருப்பா ஒரு மாதிரி பர்பிள் கலர்ல ஒரு புயல் மாதிரி இருக்கும். இது மனுஷங்களை கிராஸ் பண்ணி போயிடுச்சுன்னா அந்த மனுஷங்க சிலையா மாறிடுவாங்க. அதை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த புயல் ஒரு மனுஷனை தாக்க அந்த புயல் அதிகமா வளர்ந்துட்டே போச்சு. அதை ஈடு கட்டி அழிக்கிறதுக்காக டிராகன்ஸ் நிறைய போராடினாங்க. ஆனா ஒரு டிராகனால கூட அந்த புயல் அழிக்க முடியல. அப்போ கடைசியா ஒரு டிராகன் வந்தாங்க. அவங்க பேரு சீசு. அவங்களோட சக்தி அவங்களோட ஆத்மா எல்லாத்தையுமே ஒரு வைரத்துக்குள்ள திணிச்சு அந்த சக்தி மூலியமா அந்த புயலை ஓட்டினாங்க. அந்த வைரஸையும் அழிச்சாங்க. மக்கள் நாங்க எல்லாருமே திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துட்டோம். ஆனா சிலையான எல்லா டிராகன்ஸுமே திரும்ப வரவே இல்லை. ஏன் எங்களை காப்பாத்தின அந்த சீசு தேவதை கூட திரும்ப வரவே இல்லை. அவங்களுமே அந்த வைரத்துக்குள்ள தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு மக்கள் எல்லாருமே அந்த வைரத்தை பயங்கரமா வணங்கணும். மக்களை பத்தி தான் தெரியுமே, எல்லாருமே பேராசை பிடிச்சவங்க. அந்த வைரத்தை அடையிறதுக்காக மக்கள் எல்லாருமே போட்டி போட ஆரம்பிச்சாங்க. குமாண்ட்ரா சொல்லப்படுற எங்க ஊரு அப்படியே பிரிஞ்சு 5 ஊரா ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஃபைனலா நம்ம சீசு டிராகனோட அந்த வைரத்தை ஹார்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஊர்ல தான் பாதுகாத்து வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ 500 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ என்னோட என்ட்ரி. இவ தான் நானு. என்னோட பேரு ராயா. இப்போ நான் எங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ இந்த இடத்துல இந்த படத்தோட பேரை போட்டு நமக்கு இந்த படத்தையும் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ நம்ம ராயா பாத்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ள பல தடைகளை தாண்டி பல டிராப்ஸை தாண்டி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க கையில் என்னமோ உருண்டையா எடுக்கிறாங்க. ஸோ இது என்னன்னு தெரியல. இது ஒரு விலங்கு போல இருக்கு. இது அவங்க செல்ல பிராணி. நீங்களே இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கோங்க. ஆனா நம்ம ராயா ஒரு பேர் வச்சிருக்காங்க. அவங்களோட பெட்டு பேரு டுக் டுக். இப்போ இவங்க ஃபைனலா அவங்களோட அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ இவங்க பாக்குற விஷயம் என்னன்னா, அந்த சீசு டிராகனோட அந்த வைரம் ஆக்சுவலி இவங்க இதை திருடு தான் வந்திருக்காங்க போல. அதுக்காக தான் பல தடைகளை தாண்டி வந்திருக்காங்க. அப்போ நம்ம ராயா யோசிக்கிறாங்க, என்னடா இது, நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், ஆனா இதை பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராயா அந்த வைரத்தை எடுக்க போறாங்க பாருங்க. அப்போ அந்த சமயம் ஒரு அசசின் ஒருத்தர் வராரு அதை பாதுகாக்கிறதுக்கு. இப்போ இவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமான ஒரு கிளாஷ் ஏற்படுது. அப்போ நம்ம ராயாவால முடியல. 1000 தான் இருந்தாலும் சின்ன பொண்ணு இல்லையா, அந்த அசாசின் நம்ம ராயாவை நாக் டவுன் பண்ணிட்டாரு. பட் ஆனா இருந்தாலுமே ராயாவுமே தோத்து போற பொண்ணு இல்ல, அவளுமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த வைரத்தை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட போயிட்டா. உடனே இந்த அசாசின் என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட மாஸ்க கழட்டுறாரு. என்னமா ராயா கண்ணு, முன்ன விட நீ பரவாயில்ல போல இருக்கு, இப்ப நல்லாவே முன்னேறிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா இது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தான் தெரிய வருது, இந்த அசாசின் வேற யாருமே கிடையாது, நம்ம ராயாவோட அப்பா தான். சொல்ல போனா இப்போதைக்கு இப்போ ஒரு அசாசின் இல்லை, நான் சும்மா சொன்னேன். இவர் அந்த வைரம் இருக்கிற ஊரோட தலைவர். இப்போ இவர் அவங்க பொண்ணு கிட்ட என்ன சொல்றாருன்னா, இங்க பாருமா ராயா, நீ ரொம்பவும் தேறிட்ட, இப்போ நீ இந்த வைரத்தை பாதுகாக்கிறதுக்கு ரெடியா இருக்க. ஏன்னா நம்ம ராயாவுமே வளர்ந்துட்டே வரால, நம்ம ராயாவுக்குமே அவ்வளவு சந்தோஷம். அப்படியே அவங்களுக்கு முன்னால இருக்கிற சீசு கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அப்படியே அந்த சீனை கட் பண்ணா அன்னைக்கு மார்னிங் மறுநாள் ஆகுது. நம்ம ராயாவோட அப்பா நம்ம ராயா கிட்ட ஒரு சில விஷயம் சொல்றாரு. என்னன்னா, ராயா இன்னும் கொஞ்ச நேரத்துல மத்த ஊர்க்காரங்களாம் நம்ம ஊருக்கு வராங்கம்மா, அவங்கள நான் விருந்துக்கு
அழைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ராயாவோட அப்பா சொல்றாரு. அந்த விஷயத்த கேட்ட நம்ம ராயாவும், அப்பா என்னப்பா சொல்றீங்க, அவங்களாம் ரொம்ப மோசமானவங்களாச்சுப்பா, அவங்கள எதுக்காக கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு நம்ம ராயா கேட்கும்போது அப்ப நம்ம ராயாவோட அப்பாவுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இங்க பாருமா ராயா, நம்ம வந்து இதுக்கு முன்னால ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி குமாண்ட்ரா மக்களா வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ நம்ம வாழும்போது அந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஒற்றுமையா இருந்தது. ஆனா இப்போ அந்த வாழ்க்கை சுத்தமா இல்லம்மா. இந்த மாதிரி ஒரு உலகத்துல நீ வாழ்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் நான் உங்களை கூப்பிட்டுருக்கேன். இதுக்கப்புறமாச்சு நம்ம அப்புறம் மற்ற ஊருங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம குமாண்ட்ரா மக்களா வாழலாம். இந்த மாதிரிலாம் நம்ம ராயாவோட அப்பா சொல்லும்போது நம்ம ராயாவுக்குமே வந்து இதுதான் சரி அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ராயாவோட அப்பா சொன்ன மாதிரி மற்ற ஊர்க்காரங்களாம் வந்துடுறாங்க. வந்து இந்த மாதிரி என்ன விஷயமா எங்களை கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ராயாவோட அப்பாவுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு, எங்க பாருங்க மக்களே, நம்ம இதுக்கு முன்னால அந்த 500 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரியே நம்ம எல்லாருமே ஒற்றுமையா குமாண்ட்ரா மக்களா வாழணும். அதுக்காக தான் நான் உங்க எல்லாருமே இங்க கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு நம்ம ராயாவோட அப்பா சொல்லும்போது அங்க வந்திருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து அவங்க மாறாம அவங்க புத்தியை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாதிரி வந்து இதுக்கு ஒத்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்திருக்கிற அந்த 4 ஊர்க்காரங்களுமே வந்து அந்த போட்டி பொறாம அதே மாதிரி தான் இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம ராயா வந்து பாவம் குழந்தை அவ என்ன பண்றானா, நம்மளாச்சும் ஏதாச்சும் பேச ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படி கிட்ட வந்து யாருக்காச்சும் பசிக்குதா அப்படின்னு அவ சின்ன புள்ளத்தனமா கேட்கறா பாருங்க. அந்த கூட்டத்துல ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா அம்மா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்ப இன்னொரு ஊர் தலைவியோட ஒரு பொண்ணு அவ வந்து பாத்தீங்கன்னா அவளுமே வந்து நம்ம ராயாவோட வயசு தான் இருக்கும் போல. இவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா நமாரி. இவ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராயா கூட நல்லாவே மிங்கிள் ஆயிடுறா. அப்படியே எல்லாருமே ஒத்து போறாங்க. நம்ம ராயாவோட அப்பா சொன்ன மாதிரி அன்னைக்கு அவங்களுடைய அந்த ஊர்ல வந்து ஒரு நல்ல விருந்து வைக்கிறாரு. குறிப்பா சொல்லணும்னா நம்ம ராயா அப்புறம் அந்த நமாரி 2 பேருமே வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. நல்ல மனசு விட்டு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதுல நம்ம நமாரி என்ன சொல்றான்னா, ராயா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இங்க பாரு, இது இந்த வரைபடம் இருக்குல்ல, இதுல என்ன தெரியுமா போட்டிருக்கு, ஆக்சுவலி இது வந்து எங்க ஊர்ல ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதை வந்து நான் யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன். இதுல அப்படி என்ன தெரியுமா இருக்கு, நம்ம சீஷு டிராகன், நம்ம சீஷு தேவதை இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த வைரத்தை ரெடி பண்ணி அந்த 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 சூர்யாவளியை வந்து பாத்தீங்கன்னா துரத்தி அடிச்சாங்கல்ல, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த ஆத்மா வந்து அங்க அந்த நதி இருக்குல்ல அதோட அடிச்சுட்டே வந்து ஏதோ ஒரு மூளைக்கா போயிட்டாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம பூர்வ முன்னோர்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நமாரி சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, இங்க பாரு ராயா, நம்ம எப்படியாச்சும் நம்ம சீஷு டிராகனை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம நமாரி வந்து அவங்க ஒரு நெக்லஸ் மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. அதுல வந்து சீஷு டிராகனோட அந்த சிம்பிள் மாதிரி இருக்கு. அதாவது அந்த டிராகன் தான் நம்ம சீஷு டிராகன். அந்த ஒரு நெக்லஸ் எடுத்து நம்ம ராயா கிட்ட வந்து நம்ம நமாரி கொடுக்குறாங்க. நம்ம ராயாவுமே வந்து ஓ இது அப்படியே எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவுமே வந்து நம்ம நமாரியை நம்புறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு உண்டாகுது. அப்ப நம்ம ராயா என்ன சொல்றாங்கன்னா, நமாரி அப்ப நானும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா எங்க கூட்டு போறாங்க அப்படின்னா ஷீஷுவை இவங்க ஒரு இடத்துல பாதுகாத்து வச்சுட்டு இருப்பாங்களா, அதை நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம பார்த்தோம்ல, அந்த ஒரு இடத்துக்கு வந்து நம்ம ராயா இவங்கள நமாரியை கூட்டு போறாங்க. நமாரியுமே அங்க போனதுக்கு அப்புறம் அவங்களோட புத்தியை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ராயாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ராயாக்கு நமாரி நீ என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ஏமாற்றத்தோட பார்த்துட்டு இருக்கும் போது இவங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு பயங்கரமான ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. அதுல வந்து நம்ம நமாரியால நம்ம ராயா கூட ஈடுகட்ட முடியல. ஆனா அவங்க அவங்களோட புத்தியை யூஸ் பண்ணி அந்த ஃபிளார் கன் இருக்கு இல்லையா, அதை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிடுறாங்க. அந்த ஃபிளார் கன் அடிச்ச அடுத்த நிமிஷமே வந்து எல்லாருமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா நம்ம ராயாவோட அப்பாவுமே பாக்குறாரு, போச்சுரா இவங்க என்னமோ பண்ணிட்டாங்க, இவங்க புத்தியை காமிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த சீனை கட் பண்ணும்போது ராயாவை தான் காட்டுறாங்க. அங்க வந்து இந்த நமாரியோட ஆளுங்க அந்த ஊர் ஆளுங்க வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த சீஷுவோட வைரம் எங்களுக்கு சொந்தமாக போகுது அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லும் போது கரெக்டா அந்த இடத்துல நம்ம ராயாவோட அப்பா வராரு. வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஒரு சில வீரர்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராயாவோட அப்பா அட்டாக் பண்றாரு. இங்க பாருங்க மக்களே, இந்த சீஷுவோட இந்த வைரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புனிதமானது, இது யாருமே தொடக்கூடாது, இது நான் யாரோட கைக்கும் போக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ராயாவோட அப்பா சொல்லும் போது நம்ம ராயாவோட அப்பாவோட கால்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லம்பு வந்து பாயுது. இதை பார்த்து நம்ம ராயா வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போறா. ஏன் இந்த மக்கள் எல்லாம் இப்படி பண்றாங்க அப்படின்னு வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்றா. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா அந்த சீஷுவோட வைரம் எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 ஊருக்காரங்களுமே வந்து அந்த வைரத்தை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. அப்போ தெரியாதனமா அந்த வைரம் வந்து கீழே விழுந்து 5 துண்டா உடஞ்சிருது. உடஞ்சதுக்கு அப்புறம் என்ன, ஒரு பக்கம் வந்து அந்த ஊரே அதிர ஆரம்பிக்குது. அந்த மறைஞ்சு போன சூறாவளியும் மீண்டும் உயிர் தெள்ள ஆரம்பிக்குது. அது வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஒருத்தருமே வந்து சலையாக்க ஆரம்பிக்குது. அப்ப நம்ம ராயாவோட அப்பா என்ன பண்றாருன்னா அந்த உடஞ்ச அந்த வைரத்துல வந்து ஒரு பீஸ் எடுத்து அந்த சூறாவளி மேல காட்டும் போது அந்த சூறாவளி பயந்து ஓட ஆரம்பிக்குது. இதை பார்த்த மத்த ஊர் தலைவர்கள் எல்லாருமே அதை எடுத்துக்கிட்டு அவங்க இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ராயாவும் அவங்க அப்பாவை கூட்டிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்காங்க. நம்ம ராயாவோட அப்பாவால நடக்க முடியல. அப்ப அவர் சொல்ற அந்த கடைசி விஷயம், ராயா இங்க பாருமா, நான் அப்ப சொன்னதுதான் இப்போ என்னால சுத்தமா முடியல, என்ன அட்டாக் பண்ணிட்டாங்க, என்னால நடக்க முடியாது, நம்ம ஊர் மக்களை நீதமா காப்பாத்தணும், நம்ம எல்லாருமே திரும்ப ஒன்னா குமாண்ட்ரா மக்களா மாறணும், இப்படிப்பட்ட இந்த உலகத்துல நீ வாழக்கூடாதுமா, எல்லாத்தையும் பழைய மாதிரி மாத்து, இது எல்லாமே உன்னால மட்டும்தான் முடியும், நான் உன்னை நம்புறேன்
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராயாவோட அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா அந்த வைரத்தை நம்ம ராயா கிட்ட கொடுத்துட்டு அப்படியே தூக்கி அங்க இருக்கிற ஒரு நதியில வீச இந்த பக்கம் இருக்கிற இந்த சூறாவளி வந்து அவருமே வந்து சிலையாக்கிட அந்த ஒரு காட்சி நம்ம ராயா அவரோட கண்ணில் பார்க்க அப்படியே இந்த சீன் பிளாக் அவுட் ஆகுது. ஆக்சுவலி அப்புறம் இன்னொரு விஷயம் நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். இந்த சூறாவளி இருக்குல்ல, இதுக்கு வந்து தண்ணினா பயம். ஸோ தண்ணி கிட்ட இருந்தா இந்த சூறாவளியும் வந்து வராது. இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. அந்த சம்பவத்துல இருந்து அப்படியே ஒரு 6 வருஷம் கழிச்சு நம்ம காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு கேர்ள் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாங்களே, ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு வறண்ட பூமியில, அந்த சீனை தான் இப்போ நம்ம காட்டுறாங்க. ஸோ இவங்க தான் நம்ம ஹீரோயின். அந்த 500 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டோரி சொன்னதும் இவங்க தான், அதுக்கப்புறம் நடந்த ஸ்டோரியில் இருக்கிறதும் இவங்க தான், இப்போ கரண்ட் ப்ரெசென்ட் எல்லாமே இவங்க தான். இதுல இருந்து இந்த கதை ஆரம்பம். இப்போ நம்ம ராயா எங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னா டெய்ல் சொல்லப்படுற ஒரு ஊருக்குள்ள போயிட்டு இருக்காங்க. கடந்த 6 வருஷமாவே நமாரி இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்கல்ல, ஷிஷு வந்து சூறாவளி அழிச்சிட்டு நதியில வந்து கலந்து அவங்க ஏதோ ஒரு நதியோட மூலையில போயிட்டு எங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமாரி வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. நம்ம ராயாவும் வந்து பாத்தீங்கன்னா இதை முழுமையா நம்புறாங்க. அந்த நம்பிக்கை அதோட விடாம கடந்த 6 வருஷமாவே நம்ம ராயா வந்து தேடிட்டு இருக்காங்க. எல்லாம் எதுக்காக? அவங்களோட அப்பாவை காப்பாத்துறதுக்காக, இந்த ஊர் மக்கள் இந்த குமாண்ட்ராவை ஒண்ணு சேர்க்கறதுக்காக. சொல்ல போனா இவங்க அங்க இருக்கிற எல்லா நதியோட கடைசிலையும் இவங்க போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. எங்குமே வந்து ஷிஷு டிராகன் இருக்கிறது அடையாளமே இல்லை. ஃபைனலா டெய்ல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு நதி இருக்கு. அந்த நதியில போயிட்டு இவங்க ஷிஷுவை கண்டுபிடிக்கிறது தான் கடைசி வேலை. அப்படி இவங்க போறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சூறாவளி வந்துருமா. ஆனா நம்ம ஹீரோயின் கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வைரத்தோட ஒரு சின்ன பீஸ் இருக்குல்ல, அதை எடுத்து அந்த சூறாவளி கிட்ட காட்டுறாங்க. அந்த சூறாவளியுமே அதை பார்த்து பயந்து ஓடி எடுத்து. இது ஏன் காட்டுறாங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் வந்து இப்படிதான் கடந்த 6 வருஷமா வந்து அவங்க சர்வே பண்ணிட்டு வராங்க. அப்புறம் இங்க பெருசா ஒன்று இருக்குல்ல, நான் இவரை பத்தி சொல்ல மறந்துட்டேன். இவர் தான் வந்து டுக் நம்ம ஹீரோயினோட செல்ல பிராணி. ஒரு வழியா நம்ம ஹீரோயின் வந்து அந்த நதியோட கடைசி பக்கம் வராங்க. இங்க வந்து ஒரு உடஞ்சு போன கப்பல் இருக்கு, அது உள்ளமே நம்ம ஹீரோயின் போறாங்க. அங்க போயிட்டு அவங்க கொண்டு வந்த ஒரு சில பொருட்கள்லாம் வச்சு ஷீஷுவா வழிபடுறதுக்கான ஒரு சில ரிச்சுவல்லாம் பண்றாங்க. ஒரு வழிமுறைகள்லாம் ரொம்ப நேரமா நம்ம ஹீரோயின் வந்து இந்த ரிச்சுவலை பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஷீஷு வந்து பார்த்தீங்கன்னா வர மாதிரி தெரியல. நம்ம ராயா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முயற்சியை விட்டுறாங்க. அவங்க கண்ணில் இருந்து தண்ணி வருது. இதுக்கப்புறம் வேற வழியே இல்லை போல, என்னதான் பண்றது அப்படின்னு நினைச்சு அவங்க மனசு தளர விடும்போது அப்போ அவங்களுக்கு பின்னால் இருக்கிற அந்த நதியோட சின்ன தண்ணி அப்படியே மேலே பார்க்க ஆரம்பிக்குது. அப்படியே குட்டி குட்டியா பறந்து ஒன்று சேர்ந்து ஒரு டிராகன் உருவத்தில் நமக்கு தென்படுது. இவங்க தான் நம்ம ஷீஷு டிராகன். அவங்க வெளியே வந்தோடனே நம்ம ராயா வந்து அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஷீஷு பத்தின கதையெல்லாம் நிறைய கேட்டிருப்போம் இல்லையா. இவங்க வந்து எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான டிராகன் நம்ம நினைக்கிறோம். பட் ஆனால் இவங்க சரியான காமெடி பீஸுப்பா. இவங்க வந்து ஒரு 500 வருஷமா இந்த தண்ணியில தூங்கிட்டு இருக்காங்கல்ல. ஆனா இந்த ஷீஷு டிராகன் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நேத்து தான் வந்து அந்த சூறாவளி அழிச்சிட்டோம், எனக்கு ரொம்ப பசிக்குது, உலகத்தை நம்ம காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது அப்ப நம்ம ராயா சொல்றாங்க, ஷீஷு நீங்க இன்னைக்கு என்ன நாள் நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க கடந்த 500 வருஷமா தூக்கத்துல இருந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட அந்த வைர முத்து இருக்குல்ல, அது வந்து நாங்க உடைச்சிட்டோம். இது வந்து 5 துண்டா மாறிடுச்சு. இந்த விஷயத்தை கேட்ட நம்ம ஷீஷுவும், நம்ம பொண்ணு என்னமா விளையாடுனுகிறியா? அந்த சூறாவளியை நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அழிச்சோம் தெரியுமா? ஆமா, என் கூட பிறந்த என் டிராகன்ஸ்லாம் எங்க? என் அக்கா தம்பி அண்ணன் எங்கம்மா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ராயாவுமே சொல்றாங்க, அவங்களாம் இன்னும் கல்லா தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம ராயா சொல்லும்போது அப்ப நம்ம ஷீஷு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பாப்பா இப்படி பண்ணிட்டீங்களேம்மா அப்படின்னு நம்ம ஷீஷு வந்து ஃபீல் பண்ணும்போது அப்ப நம்ம ராயா வந்து சொல்றாங்க, ஷீஷு நீங்க பெரிய டிராகன் ஆச்சு, இந்த உலகத்தையே காப்பாத்தினது நீங்க தான். நீங்க நினைச்சா இந்த வைரத்தை திரும்ப உருவாக்க முடியும், ப்ளீஸ் எதனா பண்ணி உலகத்தை காப்பாத்துங்க அப்படின்னு வந்து நம்ம ராயா சொல்லும்போது அப்ப இந்த ஷீஷு சொல்றாங்க, அம்மாடி ராயா, என்ன வந்து நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த குரூப்ஸ் ப்ராஜெக்ட்லாம் வேலையை செய்யாம உம்முன்னு கம்முன்னு இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கச்சிரும். அந்த மாதிரியான ஒரு ஆளுதமா நான், எனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா நீச்சல் அடிப்பேன், நீச்சல் அடிக்கிறதுல நான் கெட்டிக்காரிமா அப்படின்னு ஷீஷு வந்து அவங்களோட திறமையை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப நம்ம ராயா வந்து அந்த சின்ன வைரத்தை எடுத்துட்டு வந்து நம்ம டிராகனோட கையில வைக்கிறா. அப்படி வைக்கும் போது நம்ம டிராகன் வந்து பயங்கரமா ஜொலிக்கிறாங்க. என்னன்னா நம்ம ராயா வச்சிருக்கால அந்த பீஸோட ஒரு பவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம ஷீஷு டிராகனுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அப்ப நம்ம ராயா என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க ஷீஷு, இந்த வைர முத்து உங்க கையில வச்ச உடனே இந்த வைரத்தோட பவர் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. அப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த 4 வைரத்தையும் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட நான் கொடுத்தேன் அப்படின்னா அதோட எல்லா சக்தியும் உங்களுக்கு வரும். நீங்க திரும்ப இந்த உலகத்தை காப்பாத்துவீங்க, அந்த சூறாவளியை அடிச்சு விரட்டி கட்டுவீங்க. இப்படியாக 2 பேருமே ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த உலகத்தை காப்பாத்த திரும்ப ரெடி ஆகுறாங்க. ஆனா இன்னும் இந்த நமாரியை வந்து அடங்காம நம்ம ராயாவை வந்து பாத்தீங்கன்னா தேடிட்டு இருக்கா. இப்போ இந்த பக்கம் நம்ம ராயாவை தான் காட்டுறாங்க. நம்ம ராயா வந்து ஷீஷு டிராகனை கூட்டிட்டு பேலன்ஸ் இருக்கிற மத்த வைரத்தை எடுக்கிறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப நேரா போயிட்டு ஒரு கொகைக்கு முன்னாடி நிக்கிறாங்க. அந்த டெய்ல் ஊரோட சேர்ந்த அந்த வைரம் வந்து இந்த இடத்துல தான் இருக்கிறதாகவும் நம்ம ராயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நேரா அந்த கொகைக்குள்ள போறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து முன்னால போறாங்க. இங்க பாருங்க ஷீஷு, நான் எப்படி போறனோ அதே மாதிரியே வாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஷீஷு வந்து அப்படி ஒரு ஸ்னாப் போடுறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க பாருங்க. இதை பார்த்து நம்ம ராயா வந்து திகச்சு பண்ணிக்கிறாங்க. எம்மாடியோ, டிராகனால இவ்வளவு விஷயம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஷீஷு சொல்றாங்க, என்னம்மா கண்ணு பயந்துட்டியா? என்கிட்ட நிறைய திறமை இருக்குது, தண்ணி
லைவ்ல அப்படி ஜித் வேலை காட்டுவேன். தண்ணியில நான் அடிக்காத நீச்சலே கிடையாது. என்னை விட ஸ்விம்மர்னா யாருமே கிடையாது. இதுதான் நான். ஆமா நம்பு, என் நம்புமா. இந்த மாதிரி ஷீஷு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்து பாக்குறாங்க. ஐயோ உங்களெல்லாம் வச்சு நான் எப்படிதான் உலகத்தை காப்பாற்ற போறணும் அப்படின்னு நம்ம ராயா வந்து நினைச்சிட்டு இருக்கும் போது சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போயிட்டு இருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊரோட அந்த லீடர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த ஊரை காப்பாத்துறன்ற பேர்ல கடைசி வரைக்கும் அவங்க சாகர வரைக்கும் கையிலேயே வச்சிருந்து கடைசியில அந்த வைரத்தை வச்சுன்னு செத்து போயிட்டாங்க. இதை பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா ஆசைப்படலாம், அதுக்குன்னு இந்த அளவுக்குலாம் ஆசைப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். என்னன்னா இவங்க ஒரு ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ட்ராப்ல கடைசியில இவங்களே மாட்டிக்கிட்டாங்க. நம்ம ராயா வந்து ரொம்ப திறமைசாலி. அங்க இருக்கிற அந்த ட்ராப்ஸ்ல மாட்டாம வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த கையில வச்சிட்டு இருக்கிற அந்த வைரத்தை வந்து எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் அதை நேரம் எடுத்துட்டு வந்து நம்ம சிசு கிட்ட கொடுக்கும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா மனுஷி ஆயிடுறாங்க. நம்ம சிசுவை கையிலே பிடிக்க முடியல. நம்ம பொண்ணை பாத்தியா நான் எவ்வளவு அழகா இருக்கேன் பாரு, உன்னை விட நான் செம்ம அழகுன்னு நினைக்கிறேன், இங்க பாரு டான்ஸ்லாம் ஆட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 ஸ்டெப் போடுறாங்க பாருங்க. சும்மா வேற லெவல் ஆடுறாங்க. அப்ப அந்த நேரம் பார்த்து இந்த நமாரி பொண்ணு கடைசியா ஃபாலோ பண்ணிட்டு வந்து நம்ம ராயாவை பிடிச்சிடுறா. நம்ம ராயா தான் கெட்டிக்காரியாச்சு, நம்ம நமாரி என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்க போல இருக்குது, இதோ வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த ட்ராப்ஸை ரிலீஸ் பண்ணி விட்டுரு. அங்க மேல வந்து பாத்தீங்கன்னா மண்ணை மூடி வச்சிருக்காங்க. அதை ரிலீஸ் பண்ணும்போது அந்த மண்ணு வந்து நம்ம நமாரி டீம் மேல படும்போது அவங்க அங்க லாக் ஆயிடுறாங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம ராயாவும் அப்புறம் சிசுவும் அந்த இடத்துல இருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. யார் மேல? நம்ம டுக் மேல. செம்ம வேகமா அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல இந்த நமாரி வந்து நம்ம ராயாவை திரும்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ராயா போயிட்டு இருக்கும் போது பக்கத்துல நதி வர ஆரம்பிக்குது. அப்ப நம்ம ராயா வந்து சிசு கிட்ட கேக்குறாங்க, சிசு பூனைக்கும் சூறாவளிக்கும் பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கும் போது நம்ம சிசு வந்து என்னமா சொல்ற சாப்பாடா அப்படின்னு சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயம் சொல்லும் போது அப்ப நம்ம ராயா என்ன சொல்றாங்கன்னா இல்ல சிசு ரெண்டுத்துக்குமே பிடிக்காத ஒரு விஷயம்னா அது என்ன தண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேல இருந்து தண்ணியில குதிக்கிறாங்க பாருங்க. இவங்க குதிச்சதுக்கு அப்புறம் நேரா வந்து ஒரு படகு மேலதான் ஏறுறாங்க. கேப்டன் கேப்டன் எங்க அப்படின்னு இவங்க கேட்கும் போது அப்ப அங்க ஒரு குட்டியா ஒரு பையன் வரான். என் பேரு தான் கேப்டன் பூன் அப்படின்னு இந்த சின்ன பையன் சொல்லும் போது இவங்களால அதை நம்ப முடியல. சரி வேற வழி இல்ல, ஒரு பக்கம் நமாரி வர இவங்களை துரத்திட்டு வரா. இவங்க அந்த இடத்துல தப்பிச்சானும் இல்லையா, கேப்டன் நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன், உடனே இந்த இடத்துல இருந்து கிளம்புங்க, ரொம்ப வேகமா போகணும் அப்படின்னு நம்ம ராயா சொல்லும் போது அப்ப இந்த கேப்டன் பூன் என்ன சொல்றான் அப்படின்னா கப்பல்லையே படாதீங்க, என்னோட கப்பல் தான் இங்க இந்த உலகத்திலேயே ரொம்ப வேகமா போற கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பலை மூவ் பண்றான் பாருங்க. அன்னைக்கு ராத்திரி முடிஞ்சு மறுநாள் பகலாயிடும் போல இருக்குது, அவ்வளவு ஸ்லோவா போகுது. உடனே நம்ம சிசு என்ன பண்றாங்கன்னா என் பவரை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த வித்தையை காட்டுறாங்க பாருங்க. சும்மா கப்பல் பறக்குது, அதாவது ரொம்ப வேகமா போகுது. ஸோ நம்ம மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட முயற்சியில தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இந்த பக்கம் ராயா அவங்களோட வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இப்போ நம்ம ராயா கிட்ட 2 வைர முத்துகள் இருக்கு. ஸோ பேலன்ஸ் இருக்கிற அந்த 3 கலெக்ட் பண்ணணும். அதுக்காக தான் இப்போ இவங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க. போறாங்க அப்படியே மார்னிங்ல இருந்து அன்னைக்கு ராத்திரி ஆகுது. இந்த கேப்டன் பூன் வந்து அவனுமே வந்து ராயா கிட்ட நானுமே இந்த உங்களோட மிஷன் முடிவு வரைக்கும் கூடவே இருக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறான். ராயாவுமே சரி ஓகேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணா டாலன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஊருக்கு வந்து சேர்றாங்க. இந்த இடத்துல 3வது வைரமுத்து கற்கள் இருக்குன்றதாகவும் நம்ம ராயா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல நம்ம ராயா வந்து நம்ம சிசு கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க. இங்க பாருங்க சிசு, இந்த ஊர்ல வந்து திருடர்கள் ரொம்ப அதிகமா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல இந்த ஊரோட அந்த வைரமுத்து வந்து இந்த ஊர்ல ஒரு பயங்கரமான லீடர் இருக்கான், அவன் கிட்ட தான் அந்த 3வது வைரமுத்து இருக்கிறதாகவும் நம்ம ராயா சொல்றாங்க. அதனால நம்ம ராயா ஃபைனலா சொல்ல வரது என்னன்னா இங்க பாருங்க சிசு, நீங்க இந்த கப்பல்லையே நம்ம கேப்டன் பூன் கூட இருங்க, நான் மட்டும் சோலோவா அந்த வைரமுத்தை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராயா என்ன பண்றாங்கன்னா இவங்க 2 பேருமே கப்பல்லே விட்டுட்டு நம்ம ராயா மட்டும் கிளம்புறாங்க. அப்படி அவங்க போகும்போது ஸ்டார்டிங்லேயே ஒரு குழந்தை வந்து ரொம்ப சோகமா ஒரு மூலையில உட்காந்துருக்கா. அது வந்து நம்ம ராயா பாக்குறாங்க. அச்சோ என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே வந்து கடைசியில் அந்த குழந்தை என்னாச்சு அப்படின்ட்டு போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போன கேப்ல வந்து அந்த குழந்தை கூட வந்து ஒரு 3 மங்கி இருக்கு போல. அந்த மங்கி என்ன பண்ணுதுன்னா நம்ம ராயா கிட்ட இருக்கிற அந்த பேலன்ஸ் அந்த 2 வைர கற்கள் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு அப்படியே ஓடிடுதுங்க. ஆக்சுவலி இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த குழந்தை தான். இந்த குழந்தையோட அடையாளங்க தான் அந்த 3 குரங்குங்க. நம்ம ஹீரோயின் இதை புரிஞ்சுக்கிட்டு அட குட்டி சாத்தானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை துரத்திட்டு ஓட அப்படியே இந்த பக்கம் நம்ம சிசுவை தான் காட்டுறாங்க. இந்த ராயா சொன்னது ஒண்ணுமே வேலைக்காகாது. அந்த லீடருக்கு நம்ம மனசு விட்டு பேசி சில பரிசுகள் கொடுத்தோம்னா அந்த லீடரை இறங்கி வந்து அந்த வைரமுத்துவ கொடுத்துட போறான். இதுக்கு போய் இந்த ராயா பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிசு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கடைக்கா போயிட்டு ஒரு பொருட்கள் வாங்குறாங்க. இத்தனைக்குமே அவங்க பணமே கொடுக்காம கடுப்பான அந்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஏமா பெரியவங்களே நீங்களும் ஒரு பொருளை அத்துட்டு போயினுக்கிறீங்க, காசு தர மாட்டீங்க, யாருமா நீ எந்த ஊர் சேர்ந்த பொம்பளை அப்படின்னு கேட்கும்போது அப்ப நம்ம சிசு கிட்ட ஒரு லேடி வராங்க. ஆக்சுவலி இவங்க ரொம்ப வயசானவங்க. மக்களை இருங்க இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான், நான் இவங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சிசுவை வந்து ஒரு பக்கம் கூட்டு போறாங்க. இந்த பக்கம் நம்ம ராயா கிட்ட அந்த குழந்தை எவ்வளவுதான் அலைய விட்டாலும் நம்ம ராயா தான் ஜித்தாச்சு. எப்படியோ ஒரு வழியா அந்த குழந்தை கிட்ட இருந்து அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த 2 வைரமுத்துவை கலெக்ட் பண்ணிட்டு அந்த குழந்தைய அந்த 3 குரங்குமே வந்து பார்த்தீங்கன்னா சோகமா போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் இதை பார்த்து குட்டீஸ் நான் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், அந்த வேலைக்கு நான் உங்களுக்கு பணமும் கொடுக்குறேன், என் கூட சேர்ந்து வேலை செய்ய நீங்க தயாரா அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தையுமே சரி ஓகே நான்
ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேச்சை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அந்த லீடரை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சில கூட்டங்கள் இருக்கு, அந்த கூட்டத்தை நீங்க திசை திருப்பணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. அந்த குழந்தையும் அந்த வேலையை சரியா பண்ணுது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த லீடரை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போறாங்க. அவங்க கண்ணு கெட்டுற தூரத்துல தான் அந்த லீடருமே இருக்கான். ஓடி போயிட்டு அவனை அட்டாக் பண்ணி ஒழுங்கு மரியாதையா அந்த வைரத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது அவனுமே திரும்ப ஆரம்பிக்கிறான். பார்த்தா இவன் அவன் கிடையாது, ஆக்சுவலி அவன் பூ விக்கிறவன். அடே பூ விக்கிறவனே, நம்ம லீடர் எங்கடா அப்படின்னு கேட்கும்போது அப்படியே உங்களுக்கு பக்கத்துல பின்னால பாருங்க, அவரும் கல்லாயிட்டாருங்க. இப்போ அந்த வைரமுத்து லீடர் கிட்ட இல்ல, ஏன்னா அவரு தான் கல்லா இருக்காரு. இந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஆயா கிட்ட தான் இருக்கு, அவங்க ரொம்ப வயசானவங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஷீஷுவை தான் காட்டுறாங்க. ஷீஷுவை வந்து அந்த பாட்டிமா வந்து அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்து ஒரு பெரிய வாசல் இருக்கு, அந்த வாசலை தாண்டி போனா ஊரை விட்டு எங்கேயோ போற மாதிரி இருக்கு. இந்த பாட்டிமா வந்து நம்ம ஷீஷுவை எங்கேயோ வெளியே கூட்டு போறாங்க பாருங்க. அங்க நம்ம ஷீஷு பாக்குற அந்த பார்வை, அவங்களுக்கு முன்னாடி நிறைய மக்கள் சாலையா இருக்காங்க, முக்கியமா அங்க சூறாவளியுமே இருக்கு. இப்ப என்னன்னா இந்த வயசான பாட்டி வந்து ஷீஷு கிட்ட என்னமோ விசாரிக்குது. இங்க பாருமா பொம்பளை, நீயும் ஒரு குட்டி பொண்ணும் அந்த கற்களை பத்தி பேசுனதை நான் கேட்டேன். ஏதோ இந்த ஊர்ல இருந்து அந்த வைரமுத்தை கலெக்ட் பண்ண போறீங்களாமே, ஒழுங்கு மரியாதையா உனக்கு தெரிஞ்ச உண்மையா சொல்லிடு, இல்லைன்னா இந்த சூறாவளி கிட்ட மாட்டிட்டு நீ அவள் தான், நீ அதுக்கப்புறம் என்ன சலையா தான் இருப்ப அப்படின்ற மாதிரி இந்த வயசான கேள்வி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஷீஷு வந்து சொல்றாங்க, இல்ல ப்ளீஸ், நாங்க வந்து லீடர் கிட்ட பேசதான், அவர்கிட்ட பரிசு கொடுக்க தான் நான் இந்த மாதிரி வந்தேன், என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ், என்ன காப்பாத்துங்க அப்படின்னு நீங்க சொல்லும்போது அந்த சமயத்துல கரெக்டா நம்ம ராயா என்ட்ரி குடிக்கிறாங்க. அந்த வயசான கிழவி கிட்ட இருந்து அந்த வைரமுத்தையும் கலெக்ட் பண்றாங்க. அதை எடுத்துட்டு வந்து நேரா வந்து நம்ம ஷீஷு கிட்ட கொடுக்கும்போது அவங்களுக்கு கிட்ட இருக்கிற அந்த 3வது பவர் ஒர்க் அவுட் ஆகுது. அதாவது இதுவுமே அவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் உள்ள இருக்கிற பவர் தான் நம்ம ஷீஷு மூலியமா ஒர்க் அவுட் ஆகுது. ஃபுல்லா வந்து அப்படியே புகை மூட்டமா ஆகுது. இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி நேரா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்து கப்பல்லுமே வந்து சேர்றாங்க. ஆனா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த குழந்தைங்களுமே வந்து இவங்களோட பயணத்துல தொடர ஆரம்பிக்குது. இப்போ இதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் இந்த பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஷீஷு வந்து ரொம்ப சோகமா இருக்காங்க. ராயா, நான் வந்து அந்த லீடருக்கு பரிசு கொடுத்து அதுக்கப்புறமா அந்த வைரமுத்தை வாங்கலான்னு தான் பிளான் பண்ணேன். ஆனா ஏன் இந்த மக்கள்லாம் இப்படி பண்றாங்க, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு வந்து நம்ம ஷீஷு கேட்கும்போது அப்போ நம்ம ராயா சொல்றாங்க, இங்க பாருங்க ஷீஷு, இப்போ இந்த உலகம் இப்படிதான் இருக்கு, யாரையும் நம்புறது கிடையாது. அது மட்டும் இல்லாம முதுகுல குத்துறதுக்கு தான் இந்த உலகத்துல இருக்கிற மக்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் இந்த ஜெனரேஷன்ல இருக்கணும். யாரையுமே நம்ப கூடாது, நம்மளோட வாழ்க்கையை நம்ம தான் பாத்துக்கணும், நம்மளோட ஹெல்த்தையும் நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ராயா வந்து சிம்பிளா சொல்லி முடிச்சிட நம்ம ஷீஷு வந்து இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த குட்டி குழந்தை வந்து நம்ம ஷீஷு கூட விளையாடுது. அவங்க ரொம்ப சந்தோஷமா மாறுறாங்க. இப்போ அப்படி இந்த சீனை கட் பண்ணா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஊரை காட்டுறாங்க. இந்த இடத்துல தான் வந்து நம்ம நமாரி வாழ்ந்துட்டு வரா. இவன் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா, அம்மா இந்த வாட்டியும் நான் வந்து அவளை மிஸ் பண்ணிட்டேம்மா. அந்த ராயை வந்து அந்த வைரமுத்தை சேகரிச்சுட்டு வராமா, இந்த வாட்டி அவள் ஸ்பெயினுக்கு தான் போவா, எனக்கு கொஞ்சம் ஆள் பலத்தை மட்டும் கொடுங்க, இந்த வாட்டி நான் கண்டிப்பா அவளை பிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம நமாரி சொல்ல, அப்புறம் நான் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும். இந்த ஊருங்கெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி தண்ணிக்கு நடுவில் வச்சிருக்காங்க அப்படின்னா அதனாலதான் வந்து இவங்க எல்லாருமே வந்து அந்த சூறாவளி கிட்ட இருந்து தப்பிச்சிருக்காங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் நம்ம ராயாவோட டீம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நமாரி பிளான் போட்ட மாதிரியே ஸ்பெயின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஊருக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இங்க வந்து நம்ம ஷீஷு நம்ம ராயா கிட்ட ஒரு விஷயம் கேட்கறாங்க. ராயா, இங்க இருக்கிற மனுஷங்க ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல நம்பிக்கையே வைக்க மாட்டாங்க? நம்பிக்கை மட்டும் இல்ல அப்படின்னா இந்த குமாண்ட்ரா மக்கள் ஒண்ணு சேர மாட்டாங்க, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஷீஷு சொல்லும் போது அப்ப நம்ம ராயா சொல்றாங்க, இங்க பாருங்க ஷீஷு, இந்த மக்கள் இப்படிதான், இவங்க மட்டும் ஒற்றுமையா இருந்திருந்தா இந்நேரம் வரைக்கும் நம்ம குமாண்ட்ரா மக்களாவே இருந்திருக்கலாம். அவங்களோட புத்தியை காமிச்சதுனாலதான் இப்போ இந்த உலகமே இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ராயா சொல்ல இதை வந்து நம்ம ஷீஷுவால அக்செப்டே பண்ண முடியல. இந்த மாதிரி இருந்தா சரி வராது ராயா, நான் யாருன்னு ப்ரூஃப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த போட்ல இருக்கிற சில ஃபுட்ஸ் எடுத்துட்டு நான் போயிட்டு இந்த ஸ்பெயினோட லீடர் கிட்ட இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல விதமா பேசி இந்த ஃபுட்டை கொடுத்து அந்த வைரமுத்தை நான் எப்படி வாங்கிட்டு வரேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு முன்னாடி அந்த ஃபுட் எடுத்துட்டு போறாங்க பாருங்க. நம்ம ராயா சொல்றாங்க, இங்க பாருங்க ஷீஷு, நீங்க போகாதீங்க, மனுஷங்க அவங்களோட புத்தியை காமிப்பாங்க, நம்ம போனா எப்படியும் அவங்கள நம்மள அட்டாக் பண்ணுவாங்க, நீங்க வேணா பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னால போயிட்டு இருக்கும்போது நிஜமாலே இவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ராப்ல பிடிக்கிறாங்க. அப்ப நம்ம ராயாவோட மைண்ட் வாய்ஸ் சொன்னா எங்க கேக்குறீங்க அப்படியே இந்த சீனை கட் பண்ணா நம்ம ராயாவும் அப்புறம் ஷீஷுவும் வந்து பாத்தீங்கன்னா கட்டி போட்டு தொங்க விட்டுருக்காங்க. அப்போ பெருசா ஒருத்தன் டோரை திறந்துட்டு வெளியே வரான், நல்லா மாமிசா மலை மாதிரி வரான். அவன் வந்து எங்களோட ஸ்பெயின்லயே வந்து எங்களோட வைரமுத்துவை நீங்க திருடலான்னு பிளான் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் வந்தது, என்னை தாண்டி உங்களால வந்துட முடியுமா, உங்களை இப்ப என்ன பண்ண போறன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பயங்கரமா மிரட்ட ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஆளுங்க வந்துடுறாங்க. யாரு, அந்த சின்ன பசங்க, அப்புறம் கேப்டன் பூனு,
டுக்குமே வந்திருக்கு. இவங்க வந்து அந்த பெரிய ஆளை வந்து பாத்தீங்கன்னா கட்டி போட்டுறாங்க. கட்டி போட்டதுக்கு அப்புறம் நம்ம ராயா வந்து அப்படியே மெல்ல வந்து வெளியே ஸ்பெயினோட மக்கள் யாருன்னா வராங்களான்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது வெளியே தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நமாரி பொண்ணு அவங்களோட படையை கூட்டிட்டு நம்ம ராயாவை பிடிக்க வந்திருக்கா. அப்ப அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாக்குறா பாருங்க, இந்த ஸ்பெயினோட மக்கள் எல்லாருமே கல்லா மாறி இருக்காங்க. அதாவது இந்த ஸ்பெயின் ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒருத்தன் நல்லா பெருசா வளர்ந்து கட்டவன் இருக்கான்ல, இவன் மட்டும் தான் இருக்கான். அப்ப நம்ம ராயா வந்து அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. ஹலோ மிஸ்டர், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவனுமே வந்து பாத்தீங்கன்னா டங் அப்படின்னு சொல்றான். ஓகே டங், இங்க பாரு, எனக்கு தெரியும் உங்க ஊர்ல வந்து எல்லாருமே கல்லா மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உன்னோட உதவி வேணும். என்னோட டீமை வந்து நீ இங்க இருந்து வேற ஏதாவது வழியில நீ காப்பாற்றணும். அது வரைக்கும் நான் அந்த நமாரி பொண்ணை பாத்துக்கிறேன். இவங்க எல்லாரையும் நீ வேற வெளில கூட்டிட்டு போயிட்டு கப்பலை சேஃபா விட்டுரு. நான் எப்படியாச்சும் தப்பிச்சு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராயா வந்து ஒரு பிளான் சொல்லும்போது இந்த டங்குமே ஒத்துக்கிறான். அந்த சைடு நம்ம நமாரி வந்து ஒழுங்கு மரியாதையா ராயா வெளியே வந்துரு, இல்ல நாங்க உள்ள வந்து எல்லாருமே அட்டாக் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கும்போது அப்ப மாசா வந்து நம்ம ராயா வெளியே வராங்க. நமாரி, உனக்கு தேவை நான் தானே, முடிஞ்சா என்ன கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம ராயா வந்து பின்னால இருக்கிற நம்ம டீம் எல்லாருமே வந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த நமாரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராயாவை பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறா. ஒரு கட்டத்துல நம்ம ராயா வந்து தோல்வியை ஒத்துக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது இதை வந்து நம்ம ஷீஷு பாக்குறாங்க. என் நண்பியை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த ஒரிஜினல் சுயரூபத்துக்கு மாற ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஷீஷு டிராகனை இது வரைக்கும் 500 வருஷமா யாருமே பார்த்ததில்ல. இப்போ ஷீஷு எல்லாருமே டிராகனா பார்க்கும்போது எல்லாருமே பிரமிச்சு போய் நிக்க, இன்க்ளூடிங் நம்ம நமாரியுமே அப்படியே நின்றுட்டு இருக்கா. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அங்க இருந்து எல்லாருமே தப்பிக்கிறாங்க. போட்ல கூட நம்ம ஷீஷு வந்து அப்படியே டிராகனாக உட்காந்துருக்காங்க. இதை பார்த்து இந்த டங்கு வந்து பாத்தீங்கன்னா, ஷீஷு தேவதையே, கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன். நீங்க இந்த வைரமுத்துவை தேடி தானே வந்தீங்க, இந்தாங்க என்னோடதையும் நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன். நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்னா இந்த உலகத்தை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே இந்த பயணத்துல கலந்துகிட்டு அவனோட வைரமுத்தை நம்ம ஷீஷு கிட்ட கொடுக்கும்போது அந்த 4வது வைரமுத்துவோட பவர் இந்த இடத்துல யூஸ் ஆகுது. என்னன்னா அந்த இடத்துல மழை வர ஆரம்பிக்குது. இப்ப அந்த முழு வைரமுத்துல 4 துண்டுகள் கிடைச்சிருச்சு. இப்ப அந்த 4 துண்டோட பவர் வந்து நம்ம ஷீஷு கிட்ட இருக்கும். அந்த சந்தோஷத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க துள்ளி குதிச்சு பறக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் முக்கியமா இன்னொரு விஷயம், நம்ம நமாரிக்கே இந்த வாட்டியும் தோல்விதான். இப்போ நம்ம ராயா வந்து பாத்தீங்கன்னா 4 வைரமுத்தா கலெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் அவங்க வந்து கலெக்ட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு முத்துனா அது நம்ம நமாரி கிட்ட இருக்கிற அந்த ஒரே ஒரு முத்து தான். அந்த முத்து வந்து ஃபேங் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம நமாரியோட ஊர்ல தான் இருக்கு. அந்த ஊர்ல இருந்து அந்த முத்தை இவங்க எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அந்த பிளான் எப்படி இருக்குன்னா, அங்க போகணும், அங்க இருக்கிறவங்களை அச்சு காலி பண்ணும், அந்த வைரமுத்தை எடுக்கணும், இந்த உலகத்தை திரும்ப பழைய மாதிரி மாத்துறோம் அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பிளான் இருக்கு. நம்ம ஷீஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளான் சுத்தமாக பிடிக்கல. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இங்க பாரு ராயா, இந்த மாதிரி பிளான்லாம் வேலைக்காகாது. குமான்ரா ஒன்னு சேரணும் அப்படின்னா நான் சொல்ற பிளான் படி நீ கேட்டாதான் முடியும். நான் என்ன பண்றேன்னா நேரா வந்து ஃபேங் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஊருக்கு போறேன். நீ சொன்னல அந்த நமாரி மோசமானவ, அவ முன்னால போய் நின்னு அவளுக்குன்னு ஒரு கிஃப்ட் நான் வாங்குறேன், அவகிட்டையும் கொடுக்குறேன். அதை பார்த்து அவ ஆச்சரியப்படுறா, ரொம்ப சந்தோஷப்படுறா. முக்கியமா அவ கையில வச்சிருக்கிற அந்த வைரமுத்தை என்கிட்டே கொடுத்துடுறா. நாங்க 2 பேர் ஃப்ரெண்டா வரோம், குமான்ரா மக்களை ஒன்னு சேர்க்கிறோம், எப்படி என் பிளான் அப்படின்னு வந்து நம்ம ஷீஷு சொல்லும் போது நம்ம ராயாக்கு இதுல சுத்தமா உடன்பாடு இல்ல. இங்க பாருங்க ஷீஷு, நீங்க சொல்ற பிளான்லாம் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம உலகம் இந்த மாதிரி நாசமா போறதுக்கே அந்த நமாரி தான் காரணம். அவகிட்ட போயிட்டு இந்த மாதிரி பிளான்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா, நீங்க வேற அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராயா சொல்லும் போது நம்ம ஷீஷு வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க. ராயா, நான் உனக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்கலாம்னு நினைக்கிறேன், என் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம ராயாவை வந்து பாத்தீங்கன்னா நேரா ஹார்ட் அப்படின்ற ஊருக்கு கூட்டு போறாங்க. இந்த ஊர் வேற எந்த ஊருமே கிடையாது, நம்ம ராயாவோட ஊர் தான். அங்க இவங்க கூட்டிட்டு போயிட்டு நேரா வந்து ஒரு சில டிராகன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. இந்த டிராகன்ஸ் எல்லாம் யாருன்னா நம்ம ஷீஷு கூட பிறந்தவங்க தான். நம்ம ஷீஷு தான் வந்து அவங்க பிறந்தவங்களே லாஸ்ட். இவங்களுக்கு முன்னால இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கடந்த 500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சூறாவளி எதிர்த்து போராடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இவங்க வந்து நம்ம ராயா கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க. இங்க பாரு ராயா, அந்த 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தை காப்பாத்தினது நான் கிடையாது. அதுக்கு பின்னால என்ன உண்மை இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த உலகத்துல எல்லா மனுஷங்களும் எல்லா டிராகன்ஸுமே கல்லாயிட்டாங்க அந்த சூறாவளியால. கடைசியா மிஞ்சினது நானு, அப்புறம் என்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் 4 பேர். நாங்க மொத்தம் 5 பேர். ஒரு கட்டத்துல நாங்க எல்லாருமே எங்களோட ஹோப்பையே விட்டுட்டோம். ஆனா எங்களோட பெரிய அண்ணன் அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, அந்த இடத்துல கொஞ்சோண்டு தண்ணி இருந்தது, இதுக்கு மேல வர வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்துட்டு அவரோட சக்தியை ஃபுல்லா அந்த தண்ணி மேல நிரப்ப ஆரம்பிச்சாரு. அவர் பண்ண மாதிரியே பேலன்ஸ் இருக்கிற என்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரும் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க அப்படி பண்ணதுக்கு அப்புறம் அந்த 4 பேருமே என்னதான் பார்த்தாங்க. அவங்க அப்படி என்ன பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களோட பவர் முழுக்க வந்து அந்த தண்ணியில விழுந்தது. அதை அப்படியே எடுத்துட்டு வந்து என் கையில கொடுத்தாங்க. நானுமே வந்து யோசிச்சேன், இவங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றாங்க, இவங்க எதுக்காக என்ன தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். கடைசியில என்ன அவங்க காப்பாத்திட்டு அவங்க எல்லாருமே கல்லா மாறிட்டாங்க. அந்த சூறாவளி இவங்களுமே தாக்கிடுச்சு. இப்ப ஃபைனலா நான் மட்டும் தான் இருந்தேன். என்னோட அண்ணன் அக்காலாம் என் மேல வச்ச நம்பிக்கையை நான் காப்பாத்தணும்னு நினைச்சேன். நான் முழுசா அவங்கள நம்பினேன். என்னோட சக்தியை நானும் அதுல கொடுத்தேன். அப்போ ஒரு பெரிய பிரகாசம் உருவாச்சு.
அந்த சூறாவளி ஒழிச்சு கட்டினேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு ராயா, என்னோட அண்ணன் அக்காலாம் வந்து கூட இருக்கிற வேற யாராச்சும் கூட நம்பிருக்கலாம். ஆனா அவங்க எதுக்காக என்ன நம்பினாங்கன்னு தெரியல. அவங்க என்ன தேர்ந்தெடுத்தாங்க. நான் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய, நான் அவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் காப்பாத்தினேன். இந்த மாதிரி நம்ம நம்பிக்கையா இருந்தா மட்டும்தான் நம்ம குமாண்ட்ரா திரும்ப ஒன்னாகும். இல்ல அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம இப்படிதான் இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த இடத்துல நம்ம ஷிஷு வந்து நம்ம ராயாவுக்கு புரிய வைக்க, நம்ம ராயாவும் இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. ஆமா, இதேதான் எங்க அப்பாவும் சொன்னாரு, நம்ம எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணும்னு எங்க அப்பா சொன்னாரு. பட் ஆனா அவர் நினைச்சது நடக்கவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம ராயாவும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இவங்க ஃபைனலா அந்த வைரமுத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ராயா வந்து அவங்க ஆசைப்படுற ஒரு விஷயம் அப்படின்னா, அவங்க அப்பாவை கடைசியா ஒரு முறை பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறாங்க. அப்படியே அந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ராயா அவங்க அப்பா கிட்ட ஒரு வணக்கத்தை போட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷத்தோட அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஷீஷுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்பாடா, இப்போவாச்சும் இந்த ராயா பொண்ணு இப்போவாச்சும் புரிஞ்சுக்கிட்டாலே அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்களுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல இருந்து அப்படியே கிளம்பி நேரா வந்து பாத்தீங்கன்னா ஃபேங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஊருக்கு போறாங்க. இந்த இடத்துல தான் வந்து நம்ம நமாரி வாழ்ந்துட்டு வரா. இப்போ அன்னைக்கு ராத்திரி தான் ஆகுது. நம்ம ஷீஷு ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ராயா வந்து நமாரி கிட்ட வந்து ஒரு தூது அனுப்புறாங்க. அந்த தூதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நமாரி வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல ராயா கிட்ட ஒரு கிஃப்ட் கொடுத்திருப்பாங்க. அது என்னன்னா நம்ம ஷீஷுவோட கிஃப்ட் தான். அது கூடயே வந்து ஒரு லெட்டர் கொடுத்திருக்காங்க. அந்த லெட்டர்ல என்னன்னா, இங்க பாரு நமாரி, அந்த வைரமுத்து அது உங்ககிட்ட தான் அந்த கடைசி வைரமுத்து இருக்கு, அதை எடுத்துட்டு நாளைக்கு இந்த இடத்துக்கு வந்துரு, நான் உங்ககிட்ட நான் தெளிவா புரிய வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே வந்து அந்த லெட்டர்ல அவங்க எழுதி நம்ம நமாரி கிட்ட பாக்குற மாதிரி பண்ண வச்சிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ராயா வந்து அவன் நேரம் படிச்சிருப்பா, அவன் மாறி இருப்பா, நாளைக்கு கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைட்ல நம்ம ஆளுங்க எல்லாம் ஒரு மாதிரி ஒரு நம்பிக்கையோட இருக்க. அப்படியே மறுநாள் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ராயா நினைச்ச மாதிரி நம்மாரி என்ன பண்ணிருக்கான்னா, அவங்க ஊரோட அந்த கடைசி அந்த வைரமுத்தை எடுத்துட்டு நம்ம ராயா சொன்ன இடத்துக்கு வந்திருக்காங்க. அவ வந்திருக்கிறத பார்த்து நம்ம ராயா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓகே, இவன் மாறிட்டா போல அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கும் போது இந்த பக்கம் இருக்கிற நம்ம நமாரியுமே வந்து அவ வச்சிட்டு இருக்கிற அந்த கடைசி வைரமுத்து எடுத்துட்டு வந்து நம்ம ராயா கிட்ட வைக்கிறா. அது அங்க வச்ச உடனே நம்ம ராயா பின்னால ஒழிஞ்சிட்டு இருக்கிற நம்ம ஷீஷு வந்து பாத்தீங்கன்னா, ஓகே இவன் மாறிட்டான்னு நினைக்கிறேன், இவன் நல்லவதான் நினைச்சு அவங்களுமே வெளியே வந்துடுறாங்க. அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த நமாரி வந்து வேலையை காட்ட ஆரம்பிச்சிடறான். அவ கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்ல வச்சிருக்கா. ஒழுங்கு மரியாதையா ஷீஷு என்கிட்ட கொடுத்துட்டு நீ பேலன்ஸ் வச்சிருக்க இந்த 4 வைரத்தையும் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி வந்து இந்த நமாரி மிரட்ட. அவ்வளவுதான், நம்ம ராயா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. தெரியும் நீ இந்த மாதிரி தான் அதை நான் பண்ணுவேன்னு நான் அப்பவே நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராயா வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது அப்ப நம்ம ஷீஷு வந்து பாத்தீங்கன்னா, இரு ராயா நான் பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட பவரை யூஸ் பண்ணி, இங்க பாரு நமாரி, நான் உன்னோட கண்ணுல பார்த்தேன், உனக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்கா, அவ ரொம்ப நல்லவ தெரியுமா, நீ தான் உனக்கு எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரொம்ப பாசமா ரொம்ப கேரிங்கா பேசும்போது இந்த நமாரி வந்து மாறுற மாதிரி தெரியல. அவ என்ன பண்றானா, உணர்ச்சி வசத்துல அந்த ட்ரிகரை வந்து பிரஸ் பண்ணிடுறா. அதுல இருந்து வந்து அம்பு நம்ம ஷீஷு மேல பாஞ்சிருது. நம்ம ராயா வந்து நம்ம ஷீஷுவை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. பட் அவங்களோட ட்ரை வந்து இந்த இடத்துல வேலைக்கு ஆகல. இந்த பக்கம் நம்ம ஷீஷு அந்த அம்பு தாக்கி அவங்க அப்படியே அந்த பள்ளத்தாக்குல விழுறாங்க. நம்ம ராயாலாம் ஒரு பக்கம் ஸ்டன் ஆயிட்டாங்க. அப்போ அந்த சான்ஸை யூஸ் பண்ணி இந்த நமாரி என்ன பண்றானா, அவ எடுத்துட்டு வந்து அந்த வைரத்தை எடுத்துட்டு அங்க இருந்து ஓடிடுறா. நம்ம ராயா அழுகுறாங்க, இல்ல இப்படி நடக்க கூடாது அப்படின்னு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்படியே போயிட்டு அந்த பள்ளத்தாக்குல ஷீஷு இருக்காங்களான்னு பாக்குறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது அவங்க அங்க இருக்கிற அந்த தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா முழுகி போயிடுறாங்க. போச்சுரா, நடக்க கூடாத ஒரு விஷயம் இந்த இடத்துல நடந்துருச்சு. என்னன்னா, அங்க இருக்கிற அந்த கடைசி டிராகனும் இறந்து போயிடுறாங்க. அங்க இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் வத்த ஆரம்பிக்குது. அந்த பூமி திரும்ப வறண்ட ஆரம்பிக்குது. அந்த சூறாவளிகள் உயிர் தெழுந்து இன்னும் அங்க இருக்கிற மக்களை கல்லாக்க ஆரம்பிக்குது. இதை நினைச்சு இங்க இருக்கிற நம்ம டீம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப நம்ம ராயா மட்டும் அந்த 4 வைரமுத்துல ஒரு வைரமுத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த நமாரி அட்டாக் பண்ண கிளம்புறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் அவங்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக தப்பிக்கிறதுக்கு ஓடிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் எதிர்த்தா போல ஓடிட்டு இருக்காங்க. எதுக்காக? நம்ம நமாரிய பழி வாங்குறதுக்காக. அப்படி போயிட்டு மேல பார்க்கும்போது நம்ம நமாரியோட அம்மாவுமே வந்து கல்லாகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்து நம்ம நமாரி வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ராயா ஷீஷுவை பலி கொடுத்துட்டோமே அப்படின்ற ஒரு டென்ஷன்ல இருக்கும்போது 2 பேரோட வெறுப்புமே இந்த இடத்துல அவங்களோட அந்த வைராக்கியத்தை காமிச்சு அவங்க 2 பேருமே அங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் வெளியே நம்ம டீம் ஆளுங்க அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த 3 வைரமுத்தை எடுத்து அங்க இருக்கிற மக்களை காப்பாத்துறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற அந்த வைரமுத்தை வச்சுட்டு அப்படியே அவங்க காப்பாத்திட்டு இருக்கிற அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ராயா அப்புறம் நமாரி 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம நமாரியால வந்து தாக்கு பிடிக்க முடியல. நம்ம ராயா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நமாரியை வீழ்த்திடுறாங்க. அப்போ நமாரி வந்து ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இங்க பாரு ராயா, நான் வந்து ஷீஷுவை வேணும்னு அட்டாக் பண்ணல, நான் எப்படி அதை பண்ண நினைக்க தெரியல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த கில்ட்டை வந்து இந்த இடத்துல வெளிப்படுத்துறாங்க. பாருங்க, நம்ம ராயாவுமே இதை புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா, நான் கோவப்பட்டு நான் நமாரி அட்டாக் பண்ண மட்டும் என்ன நடக்க போகுது, எல்லாமே அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சுத்தி நடக்கிற விஷயத்த பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது வெளியே இருக்கிற நம்ம டீம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட உயிரை கொடுத்து மக்களை வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்த உடனே நம்ம ராயாவுக்குமே புரிய ஆரம்பிக்குது, ஓகே நம்மளும் இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ணாம அவங்க கூட போய் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராயாவுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட ஒன்னா இணைஞ்சு அந்த
மக்களுங்களை காப்பாத்திட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நமாரியுமே வந்து இவங்க கூட சேர்ந்துக்கிறா. அவளுமே வந்து மனசு மாறிட்டான்னு நினைக்கிறேன். அப்படி இவங்க எல்லாருமே காப்பாத்திட்டு இருக்கும் போது ஃபைனலா வந்து அந்த இடமே வந்து இடிஞ்சு விழுது. கூடவே வந்து இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்துடுறாங்க பாதாளத்துல. அப்போ அவங்கள சுத்தி வெறும் அந்த சூறாவளி மட்டும் தான் இருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம ராயா வந்து அப்படியே ஒரு மாதிரி குழம்பி போய் நிக்கிறாங்க. அப்படி அவங்க குழம்பி நிற்கும் போது அவங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்னன்னா, நம்ம ராயாவோட அப்பாவும் சரி ஷீஷுவும் சரி அவங்க சொல்ற அந்த ஒரே ஒரு வார்த்தை, எப்பயுமே நம்பிக்கை, நம்ம எல்லாருமே ஒத்துமையா இருக்கணும், அதை நம்ம கடைப்பிடிச்சாலே நம்ம இந்த சூறாவளியை வீழ்த்திடலாம். அப்பதான் நம்ம ஷீஷு சொன்ன அந்த வார்த்தை ஞாபகம் வருது. அந்த 500 வருஷத்துக்கு முன்னாடி ஷீஷுவை வந்து பாத்தீங்கன்னா அவங்க சகோதரிகள் வந்து நம்ம ஷீஷுவை நம்பினாங்க. நம்பி அந்த வைரமுத்துவ கொடுத்ததுனால மட்டும்தான் நம்ம ஷீஷுவும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தி அந்த உலகத்தை காப்பாத்தினாங்க. அந்த விஷயத்த நம்ம ராயாவுமே இப்ப நினைச்சு பாக்குறாங்க. அப்படி நினைச்சு பார்த்தது மட்டும் இல்லாம அவங்களுமே இதை செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க கைஸ், நம்ம இப்ப இந்த சூறாவளியை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னா நீங்க என்ன நம்பணும். நீங்க நம்பினது மட்டும் இல்லாம உங்க கையில வச்சிட்டு இருக்கிற அந்த முத்தை என்கிட்ட கொடுத்தா மட்டும்தான் நம்மளால இந்த உலகத்தை இந்த சூறாவளி கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும். ப்ளீஸ் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு நம்ம ராயா கேட்கும் போது அங்க இருக்கிறவங்க வந்து, ராயா என்ன பேசிட்டு இருக்க, இதை உங்ககிட்ட கொடுத்தோம்னா நாங்கெல்லாம் கல்லாயிடுவோம் அப்படின்ட்டு அங்க இருக்கிறவங்க புரியாத மாதிரி பேசிட்டு இருக்க. அப்ப நம்ம ராயா வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க, அப்ப நானே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராயா என்ன பண்றாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு நம்ம நமாரி இருக்காங்கல்ல அவங்க கிட்ட அவங்க கையில இருக்கிற அந்த வைரமுத்தை கொடுத்துட்டு அவங்க அந்த இடத்துல கல்லாக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ராயாவே வந்து அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க. இதை வந்து அவங்க டீம் எல்லாருமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா கேப்டன் பூன் தான் வந்து, ராயா நீ இல்லாத இடத்துல நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சிருக்கிற அந்த வைரமுத்தையும் எடுத்துட்டு வந்து நமாரி கையில கொடுத்துட்டு அவனுமே வந்து கல்லாக ஆரம்பிச்சிடான். இதை பார்த்து அவங்க டீம்ல இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கையில இருக்கிற அந்த வைரமுத்தை நமாரி கிட்டே கொடுத்துட்டு அவங்களுமே வந்து கல்லாக ஆரம்பிச்சிடறாங்க. எஸ், இப்ப ஃபைனலா இருக்கிறது நமாரி மட்டும்தான். அவ என்ன பண்றான்னா மேல சுத்தி முத்தி பாக்குறா பாருங்க. அப்படி பார்க்கும்போது மேல அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு விரிசல் இருக்கு. அவளுமே வந்து தப்பிக்க ட்ரை பண்றா. பட் ஆனா கடைசியில என்னாச்சுன்னு தெரியல. கீழே இருக்கிற நம்ம ராயா அப்புறம் அவங்க டீம் எல்லாம் பார்த்து அவ என்ன பண்றான்னா அவ கையில வச்சிருக்க அந்த வைரமுத்தை ஒண்ணு சேர்க்க ஆரம்பிக்கிறா. அவ நினைச்ச மாதிரி அதை ஒண்ணு சேர்த்துடுறா. ஆனா அந்த இடத்துல அது வேலைக்கு ஆகல. ஓகே, எல்லாமே நமக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நமாரி என்ன பண்றானா அவளுமே வந்து அப்படியே அந்த இடத்துல நம்ம ராயா கூட கல்லா மாற ஆரம்பிச்சிடறா. அப்போ 1 செகண்ட் வந்து அப்படியே அமைதியாயிடுது. ஒரு புயலுக்கு அப்புறம் வர அமைதி போல இந்த இடத்துல அமைதியாக. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த முத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரகாசம். அந்த பிரகாசம் அந்த இடம் முழுவதுமே பரவ ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த வறண்டு போன இடம் திரும்ப செழிக்க ஆரம்பிக்குது. வத்தி போன தண்ணி எல்லாமே திரும்ப தேங்க ஆரம்பிக்குது. நம்ம ராயா அவங்க டீம் அந்த கல்ல இருந்து திரும்ப பழைய நிலைமைக்கே வராங்க. நம்ம ராயாக்கு வந்து அவ்வளவு சந்தோஷம். ஷீஷுவும் அவங்க அப்பாவும் சொன்னது இந்த இடத்துல உண்மையா இருக்கு. அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அங்க அந்த 500 வருஷத்துக்கு முன்னாடி கல்லான எல்லா டிராகன்ஸுமே திரும்ப வர ஆரம்பிக்குது. அதுங்க வந்து என்ன பண்ணுதுன்னா அங்க இருக்கிற கடலுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சுத்த ஆரம்பிக்குது. அப்படி சுத்தம் போது ஒரு வெளிச்சம் உருவாகுது பாருங்க. அந்த வெளிச்சத்துல இருந்து நம்ம ஷீஷு டிராகன் உயிர் தள்ள ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அவங்க நம்ம ராயாவை பார்த்ததுல அவ்வளவு சந்தோஷம். அவங்களுக்கு தெரியும் நம்ம ராயா வந்து இந்த சூறாவளி கிட்ட இருந்து இவங்க எல்லாருமே காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இவங்க எல்லாருமே அப்படியே அரவணைக்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி கல்லானவங்களும் திரும்ப வர ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலா வந்து நம்ம ராயா வந்து எல்லா மக்களையும் காப்பாத்திட்டு அவங்க அப்பா முன்னால போய் நிக்கிறாங்க. அவங்க அப்பாவுமே இந்த இடத்துல திரும்ப வந்துடுறாரு. அப்படியே அவங்கள ஓடி போயிட்டு கட்டி பிடிக்க நம்ம ராயாவோட அப்பா ஆசைப்பட்ட மாதிரி குமான்ரா திரும்ப ஒண்ணு சேருது. எல்லா ஊரோட மக்களுமே வந்து இந்த இடத்துல ஒண்ணு சேர்றாங்க. அந்த குமான்ரான்ற ஒரு பேர் இந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிக்குது. இந்த இடத்துல இந்த படமானது முடியுது. எப்படி இருக்கு இந்த படம்? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நல்லா இருந்ததா? ஆக்சுவலி இந்த படத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த சண்டை அடிதடி இது எல்லாமே வந்து ஒரு ஆன்சருக்கு தீர்வாகாது. ஒரு முடிவு ஒண்ணு கிடைக்கணும்னா ஒண்ணு விட்டு கொடுத்து போகணும், இல்ல நம்ம நம்பணும், நம்ம ஜெயிக்கிறதுக்காக நம்ம போராடணும். இந்த 3 விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளால வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து நமக்கு முடிக்கிறாங்க. இந்த படம் வந்து 1.25 hour தான். ஆனா நான் ரொம்ப இழுத்துட்டேன்னு நினைக்கிறேன், நான் மன்னிச்சுக்கோங்க. நான் அடுத்து இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை பார்க்கறதுக்கு வரேன். இப்போ நான் கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேசிட்டேன். முக்கியமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் என்னோட வீடியோ உங்க ஃபோன் நோக்கி வரும். அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் தான் ஜெகன். இது உங்க சினிமா மச்சி.